ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்சம் கூட அரிசியே சேர்க்காம நல்ல சாஃப்டாக நல்ல மெத்துன்னு இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு உருண்டு உளுந்து எடுத்துக்கோங்க. நல்ல உருண்டையாக இருக்கணும், அந்த மாதிரி உளுந்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல உபரியாக வரும். இப்போ இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உளுந்த நல்லா 4 to 5 டைம்ஸ் கிட்ட நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. உளுந்துடைய வாசனை வராமல் இருக்கணும், அதுக்காக தான். அது மட்டும் இல்லை, இட்லியும் நல்ல வெள்ளையாக நல்ல மெத்துன்னு வரும். இப்போ சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு மட்டும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, கரெக்டாக 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அரிசிக்கு பதிலாக தான் நம்ம இதை சேர்க்க போகிறோம். இது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு 1.5 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அரை கப் உளுந்துக்கு இது 1.5 கப் அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2 ரகமாக நமக்கு கிடைக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா குட்டி குட்டியாக இருக்கும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். மெல்லிசா குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். சப்போஸ் நீங்கள் எடுக்கிறது மோட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். நான் எடுத்திருக்கிற ரகம் பார்த்தீங்கன்னா மெல்லிசா குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி ரகம் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதனால் ஒரு 2 டைம்ஸ் கிட்ட நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் மோட்டாவாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் உளுந்து போட்டு அதையும் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உளுந்து கரெக்டாக 2 மணி நேரம் மட்டும்தான் ஊறணும், அப்போ தான் நமக்கு நல்ல உபரியாக கிடைக்கும். இப்போ உளுந்தை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உளுந்தை ஊற வைக்கும் போது நல்ல தண்ணியில் தான் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு அரைக்கிறதுக்கு நமக்கு மிக்ஸி ஜாரே போதும், கிரைண்டர் கூட நமக்கு தேவைப்படாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் அரைச்சிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா நல்லா மிதக்கணும். அந்த மாதிரி மிதந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் அரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பல்ஸ் மோடில் ஒரு சுற்றிட்டு அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். உளுந்து ஊறின அதே டைமில் 2 மணி நேரத்தில் இதுவும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே இது நல்லா அப்படியே உறிஞ்சிரும். நம்ம சேர்க்கும் போது எந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நல்லா உறிஞ்சிருச்சு. இந்த மாதிரி உறிஞ்சாலே நல்லா உபரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இருந்தாலுமே இதை நல்லா சுத்தமாக நல்லா இந்த மாதிரி இறுகி பிடிச்சு நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லிக்கு மாவு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல கெட்டியான பக்குவத்தில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஸோ அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பிழிஞ்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி பவுலில் அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து அரைக்கும் போது நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியாக அரைச்சதுனால இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதே நீங்கள் உளுந்து கொஞ்சம் தண்ணியாக அரைக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் பிழிஞ்சிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதில் 2 ரகம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? நான் ஃபஸ்ட்டு ரகமாக எடுத்ததுனால இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன். இதே நீங்கள் 2வது ரகமாக கொஞ்சம் மோட்டாவாக எடுக்கிறீங்க அப்படின்னா 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த உளுந்தோடு சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு கலந்து விடுங்க. கையால் நல்லா அடித்து கலந்து விடுங்க. கை சூடுக்கு மாவு நல்லா பொங்கி வரும். இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது சம்மர் சீசன்றதுனால அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாகவே பொங்கி வந்துடும். 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே பொங்கி வந்துடும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள். இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு அப்படிங்கிறதுக்காக அதிகமாகவும் தண்ணி சேர்த்துற வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துற வேண்டாம். இது இன்னுமுமே கொஞ்சம் தண்ணி உறிஞ்ச ஆரம்பிக்கும். இது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமுமே கொஞ்சம் கட்டி ஆயிரும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 8 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருந்தாலே இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா மெத்துன்னு இருக்கும். ஆல்ரெடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தான் மாவு கலந்து வச்சுருக்குறோம். அதனால் லைட்டாக மாவை கலந்துட்டு இட்லி தட்டில் ஊற்றி வச்சிடலாம். இந்த மாவை அரைச்சதும் கரைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி தோசை மாவு பக்குவத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம். அந்த தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சு நல்ல கட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இட்லி ஊற்றுறதுக்கு தேவையான பக்குவத்துக்கு நல்லா கெட்டியமாக மாறி வந்துடும். ஸோ தண்ணி சேர்க்கும் போது பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இது தண்ணி நல்லா உறிஞ்ச ஆரம்பிக்கும். நல்லா உறிஞ்சினதுக்கப்புறமா கட்டி ஆயிரும். ஸோ இட்லி ஊற்றும் போது நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி தட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றணும் அப்படின்னா எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கரண்டி மாவு மட்டும் எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்ற தேவையில்லை. அந்த குழியில் நிரம்புற அளவுக்கு ஊற்றிக்கோங்க.
இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு வரும்போது இட்லி பிளேட்டை உள்ளே வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது பிளேட்டை உள்ளே வைங்க, அதுக்கு முன்னாடி வச்சிடாதீங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சாலே போதும். இட்லி வேகிற டைமில் இட்லிக்கு டேஸ்டியாக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானது 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 250 கிராம் இருக்கிற அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கூடவே 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்ல பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பழத்தை ரஃபா சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாமல் நல்ல பழமான தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட் கிடைக்கும். 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னா கசப்பு தன்மை கொடுத்துரும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம், ஓரளவுக்கு பார்த்து மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. கலந்துட்டு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் தான் நம்ம சேர்த்துருக்கிறோம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எப்பயுமே இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு தான் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி விட்டு தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு இட்லியை தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், கரெக்டாக 10 நிமிஷமே போதும். லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஈஸியாக எடுத்துட்டேன் பாருங்கள். நல்ல சாஃப்டாக மெத்துன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட அரிசியே சேர்க்காம ரொம்ப சூப்பராக ஒரு இட்லியை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இட்லி அரிசி, பச்சை அரிசி, புழுங்கல் அரிசின்னு எந்த அரிசியுமே தேவையில்லைங்க. இந்த ஒரே ஒரு பொருளை சேர்த்து இட்லி செஞ்சு பாருங்க, செம்ம சாஃப்டாக நல்லா மெத்துன்னு இருக்கும். இது கூட இந்த தக்காளி குழம்பை ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கம்மியான டைமில் ஊற வச்சு மிக்ஸி ஜார்லையே அரைச்சி 10 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்டியும் அல்டிமேட்டாக இருக்கும். அரிசியில் செய்கிற இட்லியை விட இந்த இட்லி செம்ம சாஃப்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த இட்லியை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது. அதெல்லாம் சரி, இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த இட்லி செய்யறதுக்கு நான் உளுந்து கூட சேர்த்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இட்லி ரவை. இந்த இட்லி ரவையை தான் நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இட்லி ரவை இல்லை அப்படின்னா சாதா ரவையில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறந்துடாதீங்க, இதில் 2 ரகம் இருக்குது. ஒன்று மெல்லிசா சின்னதாக இருக்கும், இன்னொன்று நல்ல மோட்டாவாக இருக்கும். ஸோ எந்த ரகம்னு பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்குறதுக்கு ஏற்றா போல் ஊற வச்சு பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் டபுள் ஹார்ஸ் பிராண்டில் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிங்க் வேணும்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்கும் போதே ப்ராடக்ட் லிங்க் உங்களுக்கு வியூ ஆகும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு நியர்பையில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி அரிசி, பச்சை அரிசி, புழுங்கல் அரிசின்னு எந்த அரிசியும் தேவையில்லை. இதை இட்லி ரவையில் தான் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருக்கிற சாதா ரவையில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை நான் சொல்லியிருக்கிற டிப்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற லைக் சேனல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் போடுறதுக்கு என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ற மாதிரி. மறக்காம இந்த வீடியோவை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங்.